சிங்கிள்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன ஸ்ருதிஹாசன். அவ்ளோ விரக்தியானு ரசிகர்கள் கவலை. ஸ்ருதிஹாசனும் டூடுல் கலைஞரான சாந்தனு ஹசாரிகாவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தார்கள். இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் ஸ்ருதியை ஃபாலோ செய்வதை நிறுத்தினார் சாந்தனு. ஸ்ருதியும் சாந்தனுவை இன்ஸ்டாவில் பின்தொடர்வதை நிறுத்தினார். ஸ்ருதியின் பிறந்த நாளுக்கு சாந்தனு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தார் ஸ்ருதிஹாசன். அப்பொழுது ஒருவரோ, நீங்கள் சிங்கிளா, கமிட்டடா என கேட்டார். அதற்கு ஸ்ருதியோ, எனக்கு இதுபோன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல பிடிக்காது. ஆனால் நான் சிங்கிள், மிங்கிளாக விரும்பவில்லை. வேலையை மட்டும் செய்கிறேன், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறேன், போதுமா என பதில் அளித்தார். இதன் மூலம்தான் சாந்தனு ஹசாரிகாவை பிரிந்ததை உறுதி செய்துவிட்டார் ஸ்ருதி. ஆனால் அது என்ன மிங்களாக விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஸ்ருதி. காதல் வாழ்க்கையில் அவ்வளவு விரக்தி ஏற்பட்டுவிட்டதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஸ்ருதிஹாசனும் சாந்தனுவும் கடந்த மாதமே பிரிந்துவிட்டார்கள் என அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்தார். இருவருக்கும் இடையேயான வேவ்லென்த் ஒத்துப்போகாததால் கலந்து பேசி பிரிவதுதான் சரி என முடிவு செய்து கிளம்பிவிட்டார்களாம். காதல் முறிந்தாலும் ஒருவரைப் பற்றி மற்றொருவர் குறை சொல்லாமல் அழகாக அவரவர் வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கெரியரை பொறுத்தவரை லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளாக ஸ்ருதி நடிக்கவிருக்கிறார் என பேசப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவலை லோகேஷ் கனகராஜ் இதுவரை உறுதி செய்யவில்லை. இதற்கிடையே ரசிகர்களோ, ஸ்ருதிமா லோகேஷ் படத்தில் நடிக்காதீங்க. அவர் படத்தில் நடித்தால் உங்கள் கதாபாத்திரத்தை கொடூரமாக கொலை செய்துவிடுவார். அதை பார்க்க எங்களுக்குதான் கஷ்டமாக இருக்கும் என்கிறார்கள். தன்னுடைய இனிமேல் இசை வீடியோ மூலம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை நடிகராக்கினார் ஸ்ருதி. அந்த வீடியோவில் ஸ்ருதியுடன் லோகேஷ் கனகராஜ் ரொமான்ஸ் செய்ததை பார்த்து ரசிகர்கள் மட்டும் அல்ல, விக்ரம் படத்தில் பரிதாபமாக இறந்த காயத்ரியாலும் ஏற்க முடியவில்லை. வாட் இஸ் திஸ் லோகினா? ரொமான்ஸ் காட்சி மட்டும் எழுத வராது, ஆனால் ஆண்டவர் மகளுடன் கண்டபடி ரொமான்ஸ் செய்ய வருமோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்பினார்கள்.